Eyedropper and Color Sampler Tools. Eyedropper tool ஆனது foreground, background, image அல்லது work areaவின் எந்த பகுதியிலிருந்தும் கலரை செலக்ட் செய்ய உதவும். இதன் ஷார்ட்கட் கீ I. டூல்பாரிலிருந்து டூலை செலக்ட் செய்யுங்கள். ஒரு கலரை சாம்பிளாக எடுக்க இமேஜை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் இமேஜிலிருந்து கலரை பிக் செய்யும் போது foreground கலர் பிக் செய்த கலராக மாறி இருப்பதை காண்பீர்கள். இதன் ஷார்ட்கட் கீ K. இப்பொழுது இந்த டூலின் ஆப்ஷனுக்கு செல்வோம். இங்கு சாம்பிள் சைஸ் ஆப்ஷனை சூஸ் செய்து eyedropper ஒரு கலரை பிக் செய்ய ரேஞ்சை டிஃபைன் செய்யலாம். Color Sampler Tool. Color Sampler Eyedropper டூலில் உள்ள ஒரு ஹிடன் டூல் ஆகும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலிருந்து கலரை சாம்பிள் செய்ய உதவும். இந்த டூலை கொண்டு ஒன்றிற்கும் மேற்பட்ட கலர் சாம்பிளை வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் டூலை செலக்ட் செய்து 4 விதமான கலர் சாம்பிள்ஸை உருவாக்க முடியும். இப்பொழுது 4 கலர் சாம்பிள்ஸ் உருவாகிவிட்டது. இன்ஃபோ பேலட்டில் ஒவ்வொரு சாம்பிள் பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் 4 சாம்பிளுக்கு மேல் கிரியேட் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் சாம்பிள் பாயிண்ட்ஸை மூவ் செய்யலாம். நாம் இப்போது ஒரு சாம்பிளை கிளிக் செய்து டிராக் செய்வோம். நீங்கள் டிராக் செய்யும் போது இன்ஃபோ பேலட்டில் கலர் இன்ஃபர்மேஷன் மாறுவதை கவனிக்கலாம். இந்த டூலுக்கும் ஐட்ராப்பரை போன்று ஒரே மாதிரியான ஆப்ஷன்கள் இருப்பதை கவனிக்கலாம். கிளியர் ஆப்ஷன் இமேஜில் உருவான எல்லா சாம்பிள்களையும் டெலீட் செய்துவிடும். டெலீட் செய்த சாம்பிளை மீண்டும் பெற வேண்டுமென்றால் அன்டு ஆப்ஷனின் ஷார்ட்கட் Ctrl மற்றும் Z கீயை சேர்த்து பிரஸ் செய்யுங்கள். ரூலர், நோட் அண்ட் கவுண்ட் டூல்ஸ். ரூலர் டூல். இந்த டூல் இமேஜஸ் அல்லது ஆப்ஜெக்ட்ஸை கரெக்டாக பொசிஷன் செய்ய உதவுகிறது. இது eyedropper டூலின் கீழ் மறைந்து கிடக்கும் ஹிடன் டூல் ஆகும். இந்த டூலின் உதவியை கொண்டு இமேஜில் உள்ள 2 ஆப்ஜெக்ட்களின் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். இந்த டூலை உபயோகிக்கும் போது டாக்குமெண்ட் மீது ஒரு லைன் கிரியேட் ஆகும். ஆனால் அது பிரிண்டபிள் அல்ல. டூலை செலக்ட் செய்து இமேஜ் மீது கிளிக் செய்து ஒரு லைனை டிரா செய்யுங்கள். பின்னர் அந்த லைனை வேண்டிய இடம் வரை டிராக் செய்து டிராப் செய்யுங்கள். இப்பொழுது கிரியேட் செய்த லைனின் மெஷர்மெண்ட்டை ஆப்ஷன் பாரில் காண்பீர்கள். X and Y values width மற்றும் height-ஐ குறிக்கும். ஆங்கிள் L1 and L2 2 ஆப்ஜெக்ட் மத்தியில் உள்ள டிஸ்டன்ஸை குறைக்கும். யூஸ் மெஷர்மெண்ட் ஸ்கேல் ஆப்ஷன் ரூலர் டூலை நார்மல் மெஷர்மெண்ட் டூலாக பயன்படுத்தும். கிளியர் ஆப்ஷன் லைன் மற்றும் அதன் பாராமீட்டர்ஸை ஆப்ஷன் பாரிலிருந்து ரிமூவ் செய்யும். கிளியர் ஆப்ஷன் லைன் மற்றும் அதன் பாராமீட்டர்ஸை ஆப்ஷன் பாரிலிருந்து ரிமூவ் செய்யும். நோட் டூல். நோட் டூல் இமேஜ் பற்றிய annotation அல்லது description-ஐ நமக்கு கொடுக்க உதவுகிறது. இதன் ஷார்ட்கட் டூல் I ஆகும். இது eyedropper டூலின் கீழ் இருக்கும் ஹிடன் டூல் ஆகும். இப்பொழுது டூலை செலக்ட் செய்து நோட்டை ஆட் செய்ய வேண்டிய இமேஜ் அல்லது டாக்குமெண்ட்டை கிளிக் செய்யுங்கள். இப்பொழுது நோட் பேனலில் டெஸ்கிரிப்ஷன் அல்லது annotation-ஐ என்டர் செய்யுங்கள். டெக்ஸ்டை டைப் செய்த பிறகு அதை இமேஜில் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் மூவ் செய்யலாம். ஆப்ஷன் பாரில் ஆத்தருடைய பெயர் மற்றும் கலரை ஸ்பெசிஃபை செய்யலாம். இங்கு ஒரு பெயரை ஸ்பெசிஃபை செய்து இமேஜின் நோட் ஐகான் கலரை வேண்டிய கலருக்கு மாற்றலாம். கலர் ஐகானை கிளிக் செய்து கலர் பிக்கரில் இருந்து ஒரு கலரை சூஸ் செய்யுங்கள். பின்னர் ஓகேயை கிளிக் செய்யுங்கள். கிளியர் ஆப்ஷன் ஆனது இமேஜில் ஸ்பெசிஃபை செய்த டிஸ்கிரிப்ஷனை கிளியர் செய்துவிடும். இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யும் போது ஒரு ப்ராம்ப்ட் தோன்றி நோட்ஸை டெலீட் செய்ய வேண்டுமா என்று கேட்கும். டெலீட் செய்ய வேண்டுமென்றால் ஓகேயை கிளிக் செய்யவும் அல்லது
கேன்சலை கிளிக் செய்யவும். ஷோ ஆர் ஹைட் ஐகானை கிளிக் செய்து இந்த பேனலை ஹைட் அல்லது அன்ஹைட் செய்யலாம். நோட்டை எடிட் செய்ய வேண்டுமென்றால் டபுள் கிளிக் செய்து வேண்டிய மாற்றங்களை செய்து கொள்ளுங்கள். கவுண்ட் டூல். கவுண்ட் டூலின் உதவியை கொண்டு இமேஜ் அல்லது டாக்குமெண்டில் நம்பரிங் செய்யலாம். இதன் நம்பரிங் எல்லாம் போட்டோஷாப்பில் செய்துவிடலாம். இதன் ஷார்ட்கட் கீ ஐ ஆகும். இது ஐட்ராப்பர் டூலில் உள்ள ஹிடன் டூல் ஆகும். கவுண்ட் டூலை செலக்ட் செய்து இமேஜில் எங்கு நம்பர் செய்ய வேண்டுமோ அங்கு கர்சரை கிளிக் செய்யுங்கள். போட்டோஷாப் நம்பரிங் வேலையை திறம்பட செய்யும். ஆப்ஷன்ஸ் ஆஃப் திஸ் டூல். இமேஜில் செய்யப்பட்ட டோட்டல் கவுண்ட்ஸ் கவுண்ட் ஆப்ஷனில் டிஸ்ப்ளே ஆகும். இந்த ஆப்ஷனில் கவுண்ட் குரூப்பை ரீநேம் செய்யலாம். ஆப்ஷனை கிளிக் செய்து ரீநேமை செலக்ட் செய்யுங்கள். டிஸ்ப்ளே பாக்ஸில் நேமை ஸ்பெசிஃபை செய்து ஓகேயை கிளிக் செய்யுங்கள். இந்த ஆப்ஷனை கொண்டு டாகிள் விசிபிலிட்டியை ஏபிள் மற்றும் டிசேபிள் செய்யலாம். செலக்டட் கவுண்ட் குரூப்பின் நம்பரிங்கை ஹைட் செய்யும். ஃபோல்டர் ஐகான் எண்ணில் அடங்காத புது கவுண்ட் குரூப்ஸை கிரியேட் செய்ய உதவும். டெலிட் ஆப்ஷன் செலக்ட் செய்த கவுண்ட் குரூப்பை டெலிட் செய்துவிடும். கிளியர் ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுண்ட் குரூப்பின் நம்பரிங்கை கிளியர் செய்துவிடும். கலர் ஆப்ஷன் மூலமாக கவுண்ட் குரூப் நம்பரின் கலரை மாற்றலாம். மார்க்கர் சைஸ் ஆப்ஷன் ஸ்பாட் சைஸை இன்க்ரீஸ் செய்யும். லேபிள் சைஸ் நம்பரின் சைஸை இன்க்ரீஸ் செய்யும். நீங்கள் நம்பரிங்கை மூவ் செய்ய முடியாது. நீங்கள் புதிதாகத்தான் கிரியேட் செய்ய முடியும். ஸ்பாட் ஹீலிங் அண்ட் ஹீலிங் டூல்ஸ். ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் போட்டோஷாப்பில் உள்ள ரீடச்சிங் டூல் ஆகும். இதன் ஷார்ட்கட் கீ J. இந்த டூல் இமேஜில் உள்ள குறைபாடுகளை ஹைட் அல்லது ரிமூவ் செய்யும். இந்த டூலுக்கு கரெக்ஷன் செய்ய சாம்பிள் தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக டச்சிங் ஏரியாவை சுற்றி சாம்பிள் செய்யும். இங்கு ஒரு பெண்ணுடைய அழகிய போர்ட்ரைட் இருக்கிறது. ஆனால் அந்த பிக்சரில் ஒரு மோல் இருக்கிறது. இந்த மோலை ஸ்பாட் ஹீலிங் பிரஷை வைத்து எப்படி ரிமூவ் செய்வது என்று பார்ப்போம். முதலாவதாக டூலை செலக்ட் செய்து இமேஜில் உள்ள மோல் ஏரியாவை பெயிண்ட் செய்யுங்கள். இங்குதான் போட்டோஷாப் வேலை செய்கிறது. இது சிமிலர் கலர் பிக்சல்ஸை க்ளோன் செய்து ரிப்பைர்ட் ஏரியாவில் பிளெண்ட் ஆகுகிறது. இப்பொழுது மோல் மறைந்து விடுகிறது. ஆப்ஷன் ஆஃப் திஸ் டூல். ஸ்மால் இன்வெர்டட் ட்ரையாங்கிளை கிளிக் செய்யும் போது பிரஷ் ஆப்ஷனை பெறுவீர்கள். இதில் சைஸ், டயாமீட்டர் அண்ட் ஹார்ட்னஸ் போன்றவற்றை உங்களால் மாற்ற முடியும். அடுத்ததாக மோடை கிளிக் செய்து எந்த மோடுக்கு வேண்டுமானாலும் மாறலாம். நீங்கள் இந்த மோட்ஸை பற்றி டீட்டெயிலாக பிளெண்டிங் மோடில் கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் டைப் ஆப்ஷனை ப்ராக்சிமிட்டி மேட்ச் அல்லது கிரியேட் டெக்ஸ்சராக மாற்றலாம். ப்ராக்சிமிட்டி மேட்ச் இது ஒரு டிஃபால்ட் ஆப்ஷன் ஆகும். இந்த டூலை செலக்ட் செய்யும் போது இமேஜ் செலக்ஷன் செய்த எட்ஜஸில் உள்ள பிக்சலை எடுத்து ஒரு பேட்சாக செலக்டட் ஏரியாவானது யூஸ் செய்யும். கிரியேட் டெக்ஸ்சர் ஆப்ஷனை எனேபிள் செய்யும் போது சரௌண்டிங்கில் உள்ள பிக்சல்ஸை எடுத்து ஒரு டெக்ஸ்சராக ஃபார்ம் செய்யும். சாம்பிள் ஆல் லேயர்ஸ் விசிபிள் லேயரிலிருந்து கலர் பிக்சல்ஸை ஃபெட்ச் செய்யும். ஹீலிங் பிரஷ் டூல். இது ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூலின் ஹிடன் டூல் ஆகும். இந்த ஹீலிங் பிரஷ் டூல் இமேஜின் ஒரு பார்ட்டை க்ளோன் செய்து இமேஜில் உள்ள குறைபாடுகளை நீக்க உதவும். இது க்ளோன் டூலை போல வேலை செய்யும். இது சாஃப்ட்வேர் மெத்தடில் வேலை செய்யும். கரெக்ஷன் செய்வதற்கு ஒரு சாம்பிள் உண்டாக்க வேண்டும். அந்த சாம்பிள் இமேஜில் உள்ள டோன்ஸ், பிரைட்னஸ்,
ஷேடிங் மற்றும் அதர் பாராமீட்டர்ஸ் உடன் மேட்ச் ஆகி ரிப்பேர்ட் ஏரியாவை கரெக்ட் செய்ய உதவும். டூல்ஸை செலக்ட் செய்யுங்கள். ஆல்ட் கீயை பிரஸ் செய்தவாறு எந்த ஏரியாவை வேண்டுமானாலும் கிளிக் செய்து சாம்பிளை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை அஃபெக்டட் ஏரியாவில் பெயிண்ட் செய்ய ஆரம்பியுங்கள். பெயிண்ட் செய்யும் போது சோர்ஸ் சாம்பிள் அஃபெக்டட் ஏரியாவை கவர் செய்வதை காண்பீர்கள். இப்பொழுது இமேஜ் பார்ப்பதற்கு அழகாக தோன்றும். ஆப்ஷன்ஸ். சோர்ஸ் ஆப்ஷனை சாம்பிள்ட் அல்லது பேட்டர்னாக மாற்ற முடியும். சாம்பிள்ட் என்பது டிஃபால்ட் ஆப்ஷன். இது அஃபெக்டட் ஏரியாவை ரிப்பேர் செய்ய உதவும். நீங்கள் பேட்டர்ன் ஆப்ஷனை எனேபிள் செய்து ஆல்ட் கீயை பிரஸ் செய்து இமேஜில் எங்காவது கிளிக் செய்து சாம்பிளை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் பெயிண்ட் செய்யும் போது இமேஜில் பேட்டர்ன் அப்ளை ஆவதை காண்பீர்கள். நீங்கள் பேட்டர்ன்ஸையும் மாற்றலாம். பேட்டர்னை கிளிக் செய்து அதில் உள்ள எந்த ஆப்ஷனை வேண்டுமானாலும் செலக்ட் செய்யலாம். அலைன்ட் ஆப்ஷன் கரண்ட் சாம்பிளிங் பாயிண்டை லூஸ் செய்யாமல் பிக்சல்ஸை சாம்பிள் செய்யும். இந்த ப்ராசஸ் கர்சரை ரிலீஸ் செய்தாலும் நடக்கும். இந்த ஆப்ஷன் தொடர்ந்து பெயிண்ட் செய்ய உதவும். இதை நடுவே எங்காவது ஸ்டாப் செய்தால் திரும்பவும் முதலிலிருந்து ஸ்டார்ட் செய்ய வேண்டும். சாம்பிள் ஆப்ஷனை கரண்ட் லேயர்ஸ், கரண்ட் அண்ட் பிலோ அல்லது ஆல் லேயர்ஸிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு க்ளோன் சோர்ஸ் பாலட்டை ஓபன் செய்ய வேண்டுமென்றால் இந்த ஐகானை கிளிக் செய்யுங்கள். பேட்ச், ரெடை அண்ட் கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். பேட்ச் டூல் ரீடச்சிங் டூலின் கீழ் வரும். இது ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூலின் ஹிடன் டூல் ஆகும். இதன் ஷார்ட்கட் கீ J. இந்த டூல் அன்வான்டட் ஏரியாவை ரிப்பேர் அல்லது ரிமூவ் செய்யும். பிக்சல்ஸை இன்னொரு ஏரியாவிலிருந்தோ அல்லது பேட்டர்னை கொண்டோ இந்த டூல் ரிப்பேர் செய்யும். இந்த டூல் 8 மற்றும் 16 பிட் இமேஜஸில் நன்கு வேலை செய்யும். லாசோ டூல்ஸை கொண்டு கரெக்ஷன் செய்ய வேண்டிய ஏரியாவை செலக்ஷன் செய்யுங்கள். இப்பொழுது ஒரு ஃபைன் ஏரியாவை கிளிக் செய்யுங்கள். அப்பொழுது அன்வான்டட் பார்ட்டை நியூ செலக்டட் ஏரியா ஹைட் செய்யும். ஆப்ஷன்ஸ் ஆஃப் திஸ் டூல். இந்த ஐகானை கொண்டு நியூ, ஆட், சப்ட்ராக்ட் அண்ட் இன்டர்செக்ட் செக்ஷன்ஸை செய்ய முடியும். பேட்ச் ஆப்ஷன் சோர்ஸ் அல்லது டெஸ்டினேஷனாக இருக்கலாம். சோர்ஸ் ஆப்ஷன் அஃபெக்டட் ஏரியாவை இன்னொரு இமேஜிலிருந்து எடுத்து பிக்சல்ஸை கொண்டு ரிப்பேர் செய்யும். இது இந்த டூலின் டிஃபால்ட் ஆப்ஷன் ஆகும். டெஸ்டினேஷன் ஆப்ஷன் செலக்டட் ஏரியாவிலிருந்து பிக்சல்ஸை காப்பி செய்து கரெக்ஷன் செய்ய வேண்டிய ஏரியாவை ரீப்ளேஸ் செய்யும். வெறும் கிளிக் செய்து டூலை எனேபிள் செய்யுங்கள். ரீப்ளேஸ் செய்ய வேண்டிய இடத்தில் செலக்ஷனை கிளிக் அண்ட் டிராக் செய்யுங்கள். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் காப்பீட் பிக்சல்ஸை டிரான்ஸ்பரண்ட் பிக்சல்ஸ் ஆக ஆட் செய்ய வைக்கும். The use pattern ஆப்ஷன் ஒரு பேட்டர்னை கொண்டு இமேஜில் உள்ள டிஸ்ட்ராக்ஷனை ரிப்பேர் செய்யும். Redeye டூல். Redeye டூல் இமேஜில் உள்ள ரெட் ஐயை ரிமூவ் செய்யும். இது மற்ற கலர் ரிஃப்ளெக்ஷன்ஸையும் இமேஜிலிருந்து ரிமூவ் செய்யும். இது ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூலில் உள்ள ஒரு ஹிடன் டூல் ஆகும். இப்பொழுது ஒரு இமேஜில் ஒரு நபருக்கு ரெட் ஐ இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த ரெட் ஐயை ரிமூவ் செய்து இப்பொழுது நார்மலாக மாற்றலாம். நீங்கள் டூலை செலக்ட் செய்யுங்கள். டூலின் கரஸ்பாண்டிங் ஆப்ஷன்ஸ் pupil size and darkness amount ஆகும். pupil size Redeye டூலினால் அஃபெக்ட் ஆன ஏரியாவை டிஃபைன் செய்யும். darken amount ஆப்ஷன் pupilல் ஸ்பெசிஃபைட் amount of darkness-ஐ அப்ளை செய்யும். pupil size மற்றும் darken amount values-ஐ கிளிக் செய்து ஸ்லைடரை மூவ் செய்வதால் மாற்றலாம். இப்பொழுது அஃபெக்டட் ஏரியாவை கிளிக் செய்து இமேஜில் உள்ள ரெட் ஐ மீது டூலை அப்ளை செய்யுங்கள்.
நீங்கள் மவுஸ் பாயிண்டரை கிளிக் அண்ட் டிராக் செய்யும் போது ரெட்டை ரிமூவ் ஆவதை காண்பீர்கள். இதை போல அன்வான்டட் கலர் ரிஃப்ளெக்ஷன்ஸை இமேஜிலிருந்து நீக்கலாம். கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் இமேஜில் உள்ள ஸ்பெசிஃபிக் கலர்ஸை ரீப்ளேஸ் செய்ய உதவும். இது பிரஷ் டூலில் உள்ள ஹிடன் டூல் ஆகும். இதன் ஷார்ட்கட் கீ B. இப்பொழுது டூலை செலக்ட் செய்து இமேஜில் உள்ள சில ஸ்பெசிஃபிக் கலரை சேஞ்ச் செய்யலாம். இந்த டூல் ஃபோர்கிரவுண்ட் கலரை வைத்து வேலை செய்யும். ஃபோர்கிரவுண்டிலிருந்து கலர் பிக்கரை வைத்து ஒரு கலரை சூஸ் செய்யுங்கள். இமேஜ் மீது நீங்கள் செலக்ட் செய்த கலரை பெயிண்ட் செய்யுங்கள். பின்னர் ஓகேயை கிளிக் செய்யுங்கள். ஆப்ஷன் ஆஃப் திஸ் டூல். பிரஷ் ஆப்ஷனை கிளிக் செய்யும் போது பிரஷ் டயாமீட்டர், ஹார்ட்னஸ் அண்ட் ஸ்பேசிங்கை பெறுவீர்கள். சாம்பிளிங் ஆப்ஷன் கண்டினியூஸாக இருக்கும். இது கலரை கண்டினியூஸாக சாம்பிள் செய்யும். ஒன்ஸ் ஆப்ஷன் ஆனது முதலாவதாக கிளிக் செய்து செலக்ட் செய்த ஏரியாவில் மட்டும் கலரை ரீப்ளேஸ் செய்யும். பேக்ரவுண்ட் ஸ்வாட்ச் ஆப்ஷன் வெறும் பேக்ரவுண்ட் கலரை ரீப்ளேஸ் செய்யும். நீங்கள் கண்டினியூஸ் ஆப்ஷனை சாம்பிளிங் ஆக செலக்ட் செய்யலாம். லிமிட்டட் ஆப்ஷன்களானது டிஸ்கண்டிகியூஸ் ஆப்ஷன். டிஸ்கண்டிகியூஸ் ஆப்ஷன் ஆனது அட்ஜசன்ட் பிக்சல்ஸில் உள்ள கலர் பிக்சல்ஸை மட்டும் ஸ்கிப் செய்யும். கண்டிகியூஸ் ஆப்ஷன் பாயிண்டரின் கீழ் அப்பியர் ஆகும் கலர்ஸ் கண்டினியூஸை மாற்றும். ஃபைண்ட் எட்ஜஸ் ஆப்ஷன் எட்ஜஸை பிரிசர்வ் செய்வதன் மூலம் ஒரே கலரை கொண்ட கனெக்டட் ஏரியாவை ரீப்ளேஸ் செய்யும். இப்போது இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். டாலரன்ஸ் வேல்யூவின் ரேஞ்ச் 0விலிருந்து 255 வரை இருக்கும். ஆப்ஷனை கிளிக் செய்து ஸ்லைடரை இடது அல்லது வலது புறமாக மூவ் செய்யுங்கள். லோவர் வேல்யூ கிளிக் செய்யும் போது ஒவ்வொரு சிமிலர் கலர்ஸை ரீப்ளேஸ் செய்யும். ஹையர் கலர் நிறைய கலர்ஸை ரீப்ளேஸ் செய்யும். ஸ்மூத் எட்ஜ் வேண்டுமானால் ஆன்டி அலைஸ் ஆப்ஷனை எனேபிள் செய்யுங்கள். இங்கு கிளிக் செய்து இமேஜ் மீது எங்கு கரெக்ஷன் தேவையோ அங்கு பெயிண்டிங் செய்யுங்கள். பெயிண்டிங் செய்யும் போது பழைய கலரை நியூ கலர் ரீப்ளேஸ் செய்வதை காண்பீர்கள். நீங்கள் போட்டோவில் உள்ள ரெட்டையை ரெட்டை டூல் மூலமாக ரீப்ளேஸ் செய்யலாம். அதுபோல இமேஜில் உள்ள ஸ்பெசிஃபிக் கலரை கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் மூலமாக சேஞ்ச் செய்யலாம்.